ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு மாவு பிசைறது நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க, மைதா மாவு. நான் வந்து 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து சோடா மாவு, அதாவது சோடா மாவு தேவை, ஆயில் தேவை, ஒரு எக் எடுத்துக்கோங்க, உப்பு தேவை, கொஞ்சோண்டு சுகர் சேர்ப்பேன், அதாவது ஜீனி கொஞ்சம் சேர்ப்பேன். இப்போ வந்து 1 கிலோ மைதா மாவுக்கு நம்ம சோடா மாவு வந்து எவ்வளோ சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஜீனி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதாவது ஒயிட் சுகர். அதுக்கடுத்து உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன், அதாவது 1 கிலோ மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதையும் போட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணினதோட இது மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம எக்கை வந்து ஒரு எக்கை வந்து உடச்சி அதில் ஊற்றிடுங்க. எக்கு ஊற்றுனதோட நல்லா எக்கும் இந்த மாவு எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிடணும். நாங்கள் அவ்வளோக்கு நீங்கள் உங்கள் ஹேண்டை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சிடுங்க. ஓகே, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து பிசையணும். இங்கே பாருங்கள், ஆயில் சேர்த்து பிசைங்க. நம்ம பிசைறதுல தான் வந்து பரோட்டா நமக்கு சாஃப்டாக வர்றது இருக்கே. ஸோ நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பரோட்டா மாவு வந்து நல்லா வந்து அதோட வந்து நம்ம கிட்டத்தட்ட சண்டை போடணும். அப்போ தான் நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும், பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ ஹேண்டை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிடணும். வாட்டர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காம அதாவது நான் வந்து ஒரு சின்ன செம்பில் ஒரு செம்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாட்டர் சேர்த்து தண்ணி போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி பிசைஞ்சிடணும். 2 ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். நெய் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா முதல்ல பரோட்டா வந்து செம்மையாக வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும், அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கும். இந்த 2 காரணத்தினாலும் நெய் சேர்த்துக்கோங்க. சில பேர் நெய் சேர்க்க மாட்டாங்க, பட் நெய் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. லிட்டில் பிட்டாக வாட்டர் சேர்த்து மாவு வந்து நல்லா பரோட்டா எப்படி நம்ம பரோட்டாவுக்கு எந்த பக்குவத்தில் மாவு பிசைவோமோ அதே பக்குவத்தில் நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து இனி தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ ஆயில் சேர்த்துருங்க. இந்த பக்குவத்துக்கு மாவு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேணாம். அப்புறம் தண்ணி சேர்த்தா அப்புறம் மாவு வந்து ரொம்ப இதாயிரும். அப்புறம் ஸோ இப்போ இனிமேல் கொஞ்சம் நம்ம லைட்டாக ஆயில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் சேருங்க. இப்போ பிசைங்க. இதே மாதிரி இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது, ஆயில் தான் சேர்த்துக்கணும். பாருங்க வியூவர்ஸ், நல்லா இது மாதிரி உங்கள் ஹேண்டை யூஸ் பண்ணி நல்லா அதோட நல்லா பீட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து பரோட்டா வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் வந்து கல் தர இருந்துச்சுன்னா நீங்கள் கல்லில் கூட போட்டு நல்லா அதை பீட் பண்ணி மாவு பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்ன அதில் மாவு வந்து கட்டி விடாமல் திட்டா இல்லாமல் நீங்கள் பிசையணும். ஸோ கொஞ்சம் நல்லா பக்குவமாக பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எகைன் நான் பிசைஞ்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா? இந்த பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து மேலே ஒரு காட்டன் கிளாத்தையோ ஒரு பிளாஸ்டிக் கவரையோ போட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து 3 மணி நேரம் கழிச்சு தான் நான் பரோட்டா போடுவேன். நல்லா செட் ஆகணும், மாவு வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஊறணும். ஸோ ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு சைடில் வச்சுருங்க. நான் வந்து பரோட்டா போடும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு 3 மணி நேரம் வச்சுருங்க. ஓகேங்களா? நான் வந்து மாவு பிசைஞ்சு 3 மணி நேரம் ஊற வச்சேன். இங்கே பாருங்கள், மேலே கவர் போட்டு வச்சுருந்தேன். இந்த கவர் எடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பிளாஸ்டிக் கவர் போட்டு வைங்க, இல்லைன்னா காட்டன் கிளாத் போட்டு வைங்க. இங்கே பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாவை எடுத்து நம்ம வந்து பவுலாக பால் ஷேப்பில் வந்துட்டு உருட்டிக்கணும். இங்கே பாருங்கள், நான் உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. சரி, நல்லா பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி பால் இருக்கும். இது மாதிரி அடுத்தது இங்கே பாருங்கள், அழகாக ரோல் பண்ணி அழகாக இப்படி பாலாக வந்து எடுத்து அந்த மாவுலேருந்து எடுத்துக்கங்க. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பால் வேணுமோ எத்தனை பரோட்டா வேணுமோ அத்தனை பரோட்டா எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சில பேர் வந்து கடப்பா கல்லில் பரோட்டா போடுவாங்க. அது இல்லாதவங்க இந்த சப்பாத்தி கட்டை பரோட்டா கட்டையில் ஆயில் தடவி அந்த பிசைஞ்ச மாவை வந்து இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அது திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதும் திரும்ப எகைன் ஆயில் தடவி திரும்ப தேய்ச்சிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா இழுக்கணும் எல்லா பக்கமும். அந்த கல் எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோ தூரம் இழுத்தா கூட நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இழுத்து வச்சு பரோட்டா போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ. இங்கே பாருங்கள், நான் வச்சுட்டேன் பார்த்தீங்களா. திரும்ப எகைன் அதே மாதிரி பாலை வந்து நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக நல்லா இழுத்து விட்டுருங்க.
இழுத்து விட்டு நல்லா தேய்ச்சி இதே மாதிரி இப்போ நான் அதையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி எத்தனை வச்சுருக்கீங்களோ, எத்தனை பால் வச்சுருக்கீங்களோ அத்தனை பாலையும் தேய்ச்சி இது மாதிரி எடுத்துக்கோங்க. எகைன் கல்லில் போட்டு இது மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. சரிங்களா? இது மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி இங்கே பாருங்கள். எதுக்கு இப்படி நல்லா தேய்க்கிறோம் அப்படின்னா சாஃப்ட்டுக்காக தேய்க்கிறோம். அதே சமயம் நமக்கு வந்து லேயராக வரணும் பரோட்டா பொறுத்த வரைக்கும். அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து சுவையாக இருக்கும். லேயர் இருந்தால் தான் அந்த பரோட்டாக்கு உண்டான ஸ்பெஷலே வரும். இப்போ இது மாதிரி நல்லா அதாவது சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிட்டு ஃபுல்லாக இது மாதிரி அடிங்க. இது மாதிரி அடிக்கணும். அடித்தா தான் நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சரிங்களா? நல்லா அடிச்சிருங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் அடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், லேயர் கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து நல்லா இழுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ வச்சு சுற்றிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, நமக்கு இது மாதிரி சுற்றி இப்படி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வச்சுருக்க எல்லாத்துக்கும் எல்லா மாவை எல்லா தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டா தேய்ச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் அடித்து இது மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாவு எடுத்து இது மாதிரி ஊட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம பரோட்டா வந்து போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி தோசைக்கல் எதில் நீங்கள் பரோட்டா போடுறீங்களோ அதை நான் வந்து தோசைக்கல்லில் போட போகிறேன். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு தோசைக்கல்லை வந்து சூடாக்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம நல்லா தேய்ச்சாச்சு முதவே. ஸோ இது மாதிரி நீங்கள் கையை வச்சு நீங்கள் பரோட்டா கட்டையை வச்சு தேய்க்கணுமே அவசியமே கிடையாது. இந்த கையை வச்சு நீங்கள் இப்படி தேய்ச்சாலே அதுவே வந்து அழகாக பரவலாக வந்துடும் நமக்கு. ஏன்னா ஏற்கனவே மாவு வந்து நல்லா சாஃப்டாக தான் நம்ம நல்லா போட்டு பிசைஞ்சதுனால நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பட் அதுக்கு நிறைய லேயர்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சதுனால நம்ம அப்போவே மாவு நமக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ கையை வச்சு ஹேண்டை யூஸ் பண்ணி இது மாதிரி தட்டிக்கங்க. இப்போ வந்து கல் சூடானதோட ஆயில் சேர்த்து பரோட்டாவை போட்டுற வேண்டியதுதான். இப்போ வந்து சுற்றி ஆயில் சேர்த்துக்கங்க. ஓகேங்களா? அந்த பக்கெட்டு ஹீட்டான அதாவது வெந்ததோட இந்த பக்கெட்டு டர்ன் பண்ணிடணும். இந்த பக்கெட்டும் அழகாக கருக விடாமல் அழகாக வந்து நமக்கு ப்ரௌன் கலரில் நமக்கு இதாகணும். பரோட்டா நல்லா சுடணும். இது மாதிரி வச்சிருக்க எல்லாத்துக்குமே போட்டு எடுத்துக்கோங்க. பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கெட்டு 2 பக்கெட்டு நல்லா வெந்துருச்சு. வெந்தது நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? வெந்ததுமே எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வச்சிருக்க எல்லா பீசஸ்க்கும் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் எடுத்ததுமே ஹார்ட் ஆயிரும். ஸோ என்ன பண்ணணும்னா, பரோட்டா எடுத்ததுமே இப்படி உங்கள் ஹேண்டை யூஸ் பண்ணி 2 பக்கமும் தட்டிக்கங்க. ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். இல்லைன்னா ஹார்டாக போயிடும். இது மாதிரி தட்டினா தான் நமக்கு வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வியூவர்ஸ், நான் எடுத்துட்டு அது மாதிரி தட்டி விட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சுவையான டேஸ்டியான மிருதுவான பரோட்டா நான் சொன்ன மெத்தடில் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேட்சாக கறி குழம்பு உங்களுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி ப்ராசஸ் தான். நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க, உங்களுக்கு இது மாதிரி பரோட்டா கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.